வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் ஒர்க்கு டாப் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த வரிசையில் 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் நம்பர் வந்து 24. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது? நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது? கல்கத்தா உயர்நீதிமன்றம். இந்திய தண்டனை சட்டத்தை எழுதியவர் யார்? இந்திய தண்டனை சட்டத்தை எழுதியவர் யார்? மெக்காலே பிரபு. அடுத்த கொஷின், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 1976. சட்ட திருத்தம் என்னன்னு சொல்லுங்க. சர்வதேச மனித உரிமைகள் தினம். சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. ஐநா தினம் அக்டோபர் 24. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவல்கள் எத்தனை நாட்கள் அளிக்கப்பட வேண்டும்? தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவல்கள் எத்தனை நாட்கள் அளிக்கப்பட வேண்டும்? 30 days. சதி ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? சதி ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து சுதேசி இயக்கத்தின் முக்கிய தளமாக விளங்கிய இடம் எது? வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து சுதேசி இயக்கத்தின் முக்கிய தளமாக விளங்கிய இடம் எது? தூத்துக்குடி. நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? தீனபந்து மித்ரா. இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? நடால் காங்கிரஸ் என்ற பத்திரிகை நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகை நடத்தியவர் காந்திஜி. சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தாரோ. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1919. மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909. கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? காமராஜர். பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர் குமாரப்பா. வட்ட மேசை மாநாடுகள் நடைபெற்ற இடம். 3 வட்ட மேசை மாநாடுகள் நடைபெற்ற இடம். லண்டன். லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த ஆங்கில காவல்துறை அதிகாரி யார்? லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த ஆங்கில காவல்துறை அதிகாரி யார்? சாண்ட்ரஸ். பெரும் புரட்சியின் போது 1857 பெரும் புரட்சியின் போது நமது பேகம் ஹஜ்ரத் மஹால் அவர்களிடம், அந்த பெண்மணியிடம் சண்டையிட்டவர் நீல். சித்திரவதை ஆணையம் எந்த அமைப்பின் முயற்சியால் நிறுவப்பட்டது? சித்திரவதை ஆணையம் எந்த அமைப்பின் முயற்சியால் நிறுவப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம் மூலம். சுதேசமித்ரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? ஜி. சுப்பிரமணிய ஐயர். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள். ஒரு டிஎம்சி என்பது 300 கோடி லிட்டர். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தூரம் வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்றுகிறது என்று கூறிய முதல் அறிஞர் யார்?
நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்றுகிறது என்று கூறிய முதல் அறிஞர் ஆரியபட்டர். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவினை கடந்தால் அப்பொருள் எந்த வேகத்தில் செல்கிறது என கூறலாம். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவினை கடந்தால் அப்பொருள் எந்த வேகத்தில் செல்கிறது என கூறலாம். சீரான வேகத்தில். விசையின் SI அலகு. விசையின் SI அலகு நியூட்டன். மும்மை விதியை கூறியவர் யார்? மும்மை விதியை கூறியவர் யார்? டாப்ரினர். எண்ம விதியை கூறியவர் நியூலாந்து. இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் எத்தனை? இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் எத்தனை? 94. கோகோ இலையில் இருந்து கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தை பிரித்து எடுத்தவர் யார்? கோகோ இலையிலிருந்து கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தை பிரித்து எடுத்தவர் யார்? ஆல்பர்ட் நீமோயின். மின் கம்பிகள் வானூர்தி ராக்கெட்டின் பாகங்கள் தயாரிக்க பயன்படும் உலோகம் எது? மின் கம்பிகள் மற்றும் வானூர்தி ராக்கெட்டின் பாகங்கள் தயாரிக்க பயன்படும் உலோகம் எது? அலுமினியம். துப்பாக்கி தூள் தயாரிக்க பயன்படுவது. துப்பாக்கி தூள் தயாரிக்க பயன்படுவது கந்தகம். பாஸ்பரஸ் பட்டாசு தொழிற்சாலை யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்பரஸ். எலிமருந்து கொல்லியாகவும் பயன்படுவது பாஸ்பரஸ். திண்ம நிலையில் காணப்படும் அமிலம். திண்ம நிலையில் காணப்படும் அமிலம் ஒரே ஒரு அமிலம் பென்சாயிக் அமிலம். தாவர உள் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தாவர உள் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நெகமயா குரூ. நீரில் கரையும் வேதிப்பொருள் தாவர ஹார்மோன் எது? நீரில் கரையும் வேதிப்பொருளான தாவர ஹார்மோன் எது? ஆக்சின். இரவில் திறந்த நிலையிலும் காலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் மலர் எது? நிலவு மலர் ஹைபோபியா ஆல்பா. வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படும் பாசி எது? வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படும் பாசி லாமினேரியா. மாமரத்தின் தாவரவியல் பெயர். மாமரத்தின் தாவரவியல் பெயர் மாஞ்சிபெரா இண்டிகா. HIV என்பதன் ஃபுல் ஃபார்ம் என்பதன் விரிவாக்கம் ஹியூமன் இம்யூனோ வைரஸ். ஹியூமன் இம்யூனோ வைரஸ். டைபாய்டை உருவாக்கும் பாக்டீரியா. டைபாய்டை உருவாக்கும் பாக்டீரியா சால்மோனெல்லா டைபி. நமது பிந்தைய பகுதியில் உண்டாகும் ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கும் கனிமம் எது? நமது பிந்தைய பகுதியில் உண்டாகும் ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்கும் கனிமம் எது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் தான் கொடுத்துருப்பாங்க. கால்சியம் தான் கொடுத்துருப்பாங்க. அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா கால்சியம், சரிங்களா? ஆஸ்டியோமலேசியா. ஆஸ்டியோமலேசியானா தான் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா கால்சியம். வைட்டமின்களின் அளவு அதிகரிப்பதால் ஏற்படும் நோய். வைட்டமின்கள் அளவு அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் வைட்டமினோசிஸ். சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள உட்பிரிவின் பெயர். சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள உட்பிரிவின் பெயர் இலம்பகம். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று முத்தொள்ளாயிரம் பாடல் எந்த நாட்டை குறிப்பிடுகிறது? நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று முத்தொள்ளாயிரம் பாடல் எந்த நாட்டை குறிப்பிடுகிறது? சேர நாடு. குறிஞ்சிப்பாட்டை இயற்றியவர் யார்? குறிஞ்சிப்பாட்டை இயற்றியவர் யார்? கபிலர். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? 5வது. 1300 ஆண்டுகளுக்கு முன் அண்டப் பகுதியை பற்றி எழுதியவர் யார்? 1300 ஆண்டுகளுக்கு முன் அண்டப் பகுதியை பற்றி எழுதியவர் யார்? மாணிக்கவாசகர். தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படுபவர் யார்? தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யார்?
திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யார்? பரஞ்சோதி முனிவர். கரகாட்டத்திற்கு அடிப்படையாக கருதப்படுவது எது? கரகாட்டத்திற்கு அடிப்படையாக கருதப்படுவது எது? குடக்கூத்து. கந்தர் கழிவெண்பாவை இயற்றியவர் யார்? கந்தர் கழிவெண்பாவை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். ஓசை தரும் இன்பம் ஓமையலா இன்பமடா என்ற பாடலை எழுதியவர் யார்? ஓசை தரும் இன்பம் ஓமையலா இன்பமடா என்ற பாடலை எழுதியவர் யார்? பாரதியார். அடுத்த கொஷின், மதராஸ் மாகாணத்தில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு? மதராஸ் மாகாணத்தில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1801. உயர்நீதிமன்றம் 1862. யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது? மௌரியர்கள். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார்கள்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் தன் பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார்கள்? குடியரசுத் தலைவரிடம். மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 30. குழந்தைகளுக்கான உதவி மைய எண். குழந்தைகளுக்கான உதவி மைய எண் 1098. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் 2005. சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1829. திருமண வயது ஒப்புதல் கமிட்டி தொடங்கப்பட்ட ஆண்டு? திருமண வயது ஒப்புதல் கமிட்டி தொடங்கப்பட்ட ஆண்டு 1829. வேதங்களுக்கு திரும்பிச் செல் என்று கூறியவர் யார்? வேதங்களுக்கு திரும்பிச் செல் என்று கூறியவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றி விமர்சனம் செய்வதில் முக்கிய பங்காற்றியவர் யார்? காலனி ஆட்சியில் பொருளாதாரம் பற்றி விமர்சனம் செய்வதில் முக்கிய பங்காற்றியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. பெரும் புரட்சியின் போது லக்னோவில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? பெரும் புரட்சியின் போது லக்னோவில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? பேகம் ஹஜ்ரத் மஹால். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. காந்தியடிகள் தண்டி யாத்திரை எங்கிருந்து தொடங்கினார்? காந்தியடிகள் தண்டி யாத்திரை எங்கிருந்து தொடங்கினார்? சபர்மதி. முதல் வட்டை மேசை மாநாடு நடைபெற்ற போது பிரிட்டிஷாரின் பிரதமர் யார்? முதல் வட்டை மேசை மாநாடு நடைபெற்ற போது பிரிட்டிஷாரின் பிரதமர் யார்? ராம்சே மெக்டொனால்டு. எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? கான் அப்துல் கஃபார் கான். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார்? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட காரணமாக இருந்த சட்டம்? பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட காரணமாக இருந்த சட்டம் 1935 இந்திய அரசு சட்டம். பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் என்ன? பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் என்ன? சூரிய நாராயண சாஸ்திரி. மறைமலை அலியுடைய இயற்பெயர் என்ன? 14 வரி வடிவ செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? 14 வரி வடிவ செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? பரிதிமார் கலைஞர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? டி. முத்துசாமி. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் திரள் எது? நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது? பிராக்சிமா சென்டாரி. அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வீர் சவார்கர் விருது வழங்கப்பட்ட ஆண்டு? அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு
வீர் சாவர்கர் விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1998. விசையின் அலகு நியூட்டன். அழுத்தத்தின் அலகு பாஸ்கல். ராக்கெட் ஏவுதல் எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? நியூட்டனின் 3ஆம் விதி. ஆர் அப்படின்னு கேட்டாங்க, அல்லதுன்னு கேட்டாங்க, நேர்கோட்டு உந்த மாறுபாட்டல் விதி அப்படின்னு கூட சொல்லலாம். அம்மோனியா எந்த முறையில் உருவாக்கப்படுகிறது? ஹேபர். பிளக்க இயலாத மிக சிறிய துகள்களை அணு என்று அழைத்தவர் யார்? டெமோக்ரட்டிஸ். குடிநீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்படும் முறை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். நன்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் எது? கிராஃபைட். அதாவது பென்சில நம்ம எழுதுறோம் இல்லையா, அந்த நடுப்பகுதி, கருப்பு தண்டு பகுதி. முதலில் ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் ஃபிளமிங். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா. போதை தன்மையற்ற வழி நீக்கி நான் நேற்று சொல்லியிருப்பேன் இதில் அதிகமாக டேப்லெட்ஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டால் அது ரீசன் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி பெயின் அப்படின்னு சொல்லி கேட்டால் வேலை செஞ்சால் கண்டிப்பாக பாடி பெயின் வரும், உடம்பு சரியில்லைனா கண்டிப்பாக பாடி பெயின் வரும். ஆனால் அந்த டேப்லெட்ஸ் இருக்கக்கூடிய இந்த விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பு வந்து ரொம்ப கட்டுப்படுத்த இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடும். அதெல்லாம் சொல்கிறது டேப்லெட்ஸ்லாம் எடுக்காதீங்க, இன்ஜெக்ஷன்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, சரிங்களா. போதை தன்மையற்ற வழி நீக்கிதுன்னா ஆஸ்பிரின். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஜுரத்துக்கு வந்து டேப்லெட்டே பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் தான் கொடுப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். பாராசிட்டமல் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஆஸ்பிரின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த டேப்லெட் செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அடிமையாக்கக்கூடிய ஒரு பொருள் தான். புரத குறைபாட்டால் வரும் நோய் குவாஷியோக்கர் மற்றும் மாரஸ்மஸ். வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடித்தவர் யார்? லூயிஸ் பாஸ்டர். உங்களுக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் சயின்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாச்சும் ஒரு வீடியோ மட்டும் இந்த மாதிரி சயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கலாம்னு சொல்லி தான் 20 கொஸ்டின் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன், சரிங்களா. தமிழ் வந்து 10 கொஸ்டின் கம்மி பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி அடிக்கடி பார்க்கலாம். உலக உணவு தினம் கடைபிடிக்கும் நாள் அக்டோபர் 16. இதுலேயே இன்னும் 2 விஷயம் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்க அது என்னன்ட்டு. அந்த டேட்லேயே இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. எந்த கொசு கடிப்பதன் மூலம் டெங்கு காய்ச்சல் உருவாகிறது? ஏடிஎஸ் எஜிப்டி. புகையிலைக்கு ஒருவர் அடிமையாவதை ஏற்படுத்துவது நிக்கோட்டின். இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் காலம் ஆர்பிசியின் வாழ்நாள் காலம் 120 நாட்கள். மெட்ராஸ் ஐ என்ற நோய் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சென்னை 1918. விழித்திரைக்கும் விழி லென்ஸுக்கும் இடையே உள்ள திரவத்திற்கு என்ன பெயர்? விட்ரியல் திரவம். கண்ணின் விழி வெளிப்படலம் முழுவதும் மூடிவிட மெல்லிய ஒளி ஊடுருவும் பகுதி எது? சவ்வு எது? கன்ஜங்டிவா. ஏழெழுபது என்ற நூலை இயற்றியவர் யார்? கம்பர். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்துள்ளார் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்துள்ளான் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. இளங்கோ தந்த சிலம்பு தமிழகத்தின் பொது சொத்து என்று கூறியவர் யார்? மாப்போசி. இலக்கண குறிப்பு தருக. பயில் தொழில்
தொழில் வந்து கத்துக்கிறேன், கத்துக்க போறேன், கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பயில்கின்ற, பயின்ற, பயில்க பயின்று முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வினைத்தொகை. எம்.எஸ். சுப்புலட்சுமி காந்தியடிகளை சந்தித்தபோது பாடிய பாடல் என்ன? எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்தபோது பாடிய பாடல் என்ன? ரகுபதி ராகவ ராஜாராம். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் என்ன? பெண் குழந்தைகள் கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் என்ன? இதெல்லாம் பெண்கள் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க டிஎன்பிசியில். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண்ணகத்து பூந்துளிகள். ஆண் இரைகளை மீட்டல் பற்றி கூறும் திணை எது? ஆண் இரைகளை மீட்டல் பற்றி கூறும் திணை எது? கரந்தை திணை. கவினன் யானோர் காலக்கணிதம் என்ற பாடத்தின் ஆசிரியர் யார்? கவினன் யானோர் காலக்கணிதம் என்ற பாடத்தின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன். திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கப்படுவோர் யார்? திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கப்படுவோர் யார்? அருளப்பன். தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்ற பாடலின் ஆசிரியர்? தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்ற பாடலின் ஆசிரியர்? கவிமணி தேசிய விநாயகனார். அவ்வளோதாங்க. டாப் 100 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. சரிங்களா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்கூல் புக்கை ரெடி பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இருக்கிற டைம் வந்து நாளுக்கு நாள் போயிட்டே தான் இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.